தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2024-25 2538 இடங்களுக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களில் 150 பேருக்கு மேல் தலா 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்த விவரங்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைத்தன. பல ஆயிரம் கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டு உள்ளதால் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியது. 232 பக்க ஆவணங்களையும் ஆதாரமாக கொடுத்தது. ஆனால் காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை. வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த ஐகோர்ட் நீதிபதிகள் ஆதாரங்கள் உள்ள காரணத்தினால் அமைச்சர் நேரு மீது உடனடியாக ஊழல் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டனர். இஷ்டம் போல வரி விதிக்க அதிகாரம் இல்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவசர சட்டத்தை பயன்படுத்தி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கான வரியை பல மடங்கு உயர்த்திய நிலையில் அதிபருக்கு வரி விதிக்கும் அதிகாரம் இல்லை என கூறி அவரது உத்தரவை அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் நேற்று அதிரடியாக ரத்து செய்துள்ளது. இந்த தீர்ப்பு துரதிருஷ்டமானது. தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளை பார்த்து மிகுந்த வெட்கப்படுகிறேன் என ட்ரம்ப் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் கோயில் அடிமனை அரங்கனுக்கே சொந்தம். 19 ஆண்டு வழக்கில் திருச்சி கோர்ட் தீர்ப்பு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் அடிமனை பிரச்சனையில் அடிமனை அரங்கனுக்கே சொந்தம். அந்த இடங்களில் கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்ற வேண்டும் என திருச்சி மாவட்ட நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு ஒன்றில் அளித்துள்ளது. பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் விநியோகம் மாற்று வழியை கண்டறிய ஆவினுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் விநியோகிப்பதற்கு பதிலாக மாற்று வழிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி ஆவின் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மாநில அரசு தான் நிலம் வழங்க வேண்டும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள சேலத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஜவ்வரிசி முதல் முறையாக கனடா நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஜவ்வரிசி உற்பத்தியும் விலையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நமது நாட்டின் மொத்த உற்பத்தியான 35 லட்சம் மூட்டைகள் ஜவ்வரிசியில் தமிழகத்தின் பங்கு 80%. ஏற்றுமதிக்கு வாய்ப்புள்ள நாடுகளாக ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, தான்சானியா, சிங்கப்பூர் கண்டறியப்பட்டுள்ளன. தங்கம் நேற்றைய விலை 1 கிராம் 14,420, வெள்ளி 1 கிராம் 270 ரூபாய், US டாலர் 90 ரூபாய் 94 காசுகள்.